ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன ஸ்டோரினா முயலும் மந்திரக்கல்லும். வாங்க கதைக்குள் செல்லலாம். ஒரு ஊரில் ஒரு அழகிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரு முயல் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சான். அது எப்போ பார்த்தாலும் அந்த காட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எப்போவும் ஓடி பாடி ஆடி விளையாண்டுக்கிட்டே இருக்குமா அந்த முயல் சிரிக்கிற சத்தம் அந்த காடு ஃபுல்லாக கேட்குமா. அதுபோல் ஒரு நாள் ஓடிக்கொண்டிருந்துச்சான் அந்த முயல். அப்போது தரையில் ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரிஞ்சான். அடடா, இது என்ன பிரகாசமாக தெரியுது அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்துச்சான். அட, இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுச்சான். பக்கத்தில் போனது தான் தெரிஞ்சிச்சான் அது ஒரு மந்திரக்கல்லுன்னு. அந்த மந்திரக்கல்லை முயல் எடுத்துதான். அந்த மந்திரக்கல் உடனே பேச ஆரம்பிச்சு விட்டதாம். நான் நல்லவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வேன் அப்படின்னு அந்த முயல்கிட்ட சொன்னிச்சான் அந்த மந்திரக்கல். அப்போது ஒரு சிறிய பறவை துன்பத்தோடு வந்து, என்னால் பறக்க முடியல, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு அந்த முயல்கிட்ட உதவி கேட்டுச்சான். அந்த முயலுக்கு ஒரு யோசனை தோணுச்சான். நம்ம கிட்ட தான் மந்திரக்கல் இருக்கே, அந்த மந்திரக்கல்கிட்ட உதவி கேட்கலான்னு போய் மந்திரக்கல்லுக்கிட்ட சொன்னிச்சான். நல்ல மனசோட கேட்டதுனால அந்த கல் பிரகாசமாக ஒளி வீசுனுச்சான். சில நிமிடங்களில் அந்த பறவை வானத்தில் மகிழ்ச்சியாக பறந்து போனதுதான். அந்த பறவை சொன்னிச்சா, ரொம்ப நன்றி, உன்னால தான் இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக வானத்தில் பறந்து போகிறேன், நீ எப்போவும் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னிச்சா அந்த பறவை. அதை கேட்டதும் அந்த முயலுக்கு ஒரே சந்தோஷமா, நான் இந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் அந்த முயல். கதையோட கருத்து என்னென்னா, நல்ல மனசுக்கு எப்போவும் நல்லது தான் நடக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு கதையில் பார்க்கலாம்.